கடைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, கையல் வீட்டில் பந்தல் கால் நடுறாங்க. அதை பார்த்து தர்மலிங்கம் வடிவா அப்படியே வயிறு எரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி எழில் வீட்லேயே பந்தக்கால் நடுறாங்க. அப்போ எழில் பக்கத்தில் தீபிகா நின்றுக்கிட்டே இருக்காங்க. இதை அவங்க அப்பா கவனிக்கிறாரு. உடனே எழில கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. எழில், நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த ஈவெண்ட் மேனேஜர் தீபிகா உன்னை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வையை உன் கல்யாணத்தை நிறுத்தின மாதிரியே எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இன்னைக்கு வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து தீபிகா பார்த்து பேசுகிறாரு. அப்போ எழில் சொல்கிறாரு, நீ ஈவெண்ட் மேனேஜர் வேலை பார்த்தது போதும், இதோட செக் வாங்கிக்க, இதோட முடிச்சுக்கோங்க, நான் என் ஃப்ரெண்டை வச்சு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா தீபிகா அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே கோவப்படுறாங்க. என் ஒர்க்கில் என்ன தப்பு நடக்குன்னு சொல்லி இப்போ என்னை வேண்டான்னு சொல்கிறீங்க, எனக்கு காரணத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எழில் நினைச்சு பார்க்குறாரு, இதே மாதிரி ஆனந்தி தீபிகா பற்றி தப்பான அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காங்க. தீபிகாவை பார்த்தா கல்யாணத்தை நிறுத்த வந்த மாதிரியே இருக்கு, அவ கையில பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நினைச்சுதான் அப்படி அவர் முடிவு பண்ணிருக்காரு. அப்ப சொல்றாரு, இது காரணம்லாம் சொல்ல முடியாது, நீ ஈவெண்ட் மேனேஜர் வேலை பார்த்தது போதும், செக் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. ஆனால் சிவசங்கரி வந்துறாங்க. சிவசங்கரி தீபிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்ப தீபிகா ஒர்க்கில் என்ன தப்பு கண்டுபிடிச்சா, எதுக்கு வேண்டான்னு சொல்ற, நம்ம ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா கொண்டாட வேண்டாமா, ஒவ்வொரு செலிபிரிட்டி எப்படி கவனிக்கணும்னு அவ எப்படி பிளான் பண்ணிக்கா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி செக்கை கிழிச்சு போட்டு எழில் போயிடுறாரு. அப்ப சிவசங்கரி தீபிகா சொல்றாங்க, இந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல ஏகப்பட்ட பிளான் நான் பண்ணி வச்சிருக்கேன். என் பிளான் பண்ணபடி கரெக்டான டைம் பார்த்து எழில் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான். என்னைக்கு கையில கழுத்துல நான் தாலி கட்ட விட மாட்டேன், இதனால என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஆண்டி நீங்க சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேதே அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா நடக்கும், நீ வெயிட் பண்ணி வேணா பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையலுக்கு அவங்க வீட்டுல நலுங்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. தானே அந்த கையலுக்கு மாலை போட்டு நலுங்குலாம் வச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி எழில் வீட்லயே நலுங்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் எழிலுக்கு நலுங்கு வச்சு விட்டுட்டு இருக்காங்க. கையல் வீட்டுல அப்படியே சந்தோஷத்துல உச்சக்கட்டத்துல இருக்காங்க. அது நேரம் பாட்டி சொல்றாங்க, ஏன்டா கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தியா, உங்க பாட்டிக்கு எடுக்கணும்னு நினைச்சியாடா, எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தியாடா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மோதி சொல்றான், பாட்டி உனக்கு ட்ரெஸ் எடுக்காம இருப்பேனா, உனக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், உன் கையில கொடுத்தா நீ உடனே போட்டுருன்னு சொல்லிட்டு உன் கையில கொடுக்கல, அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கேன், கையல் கல்யாணத்தன்னைக்கு நீ போட்டுக்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டாலும் அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்நேரம் அன்பு சொல்றேன், என் ஃப்ரெண்டு மெட்ராஸை சுற்றி பார்க்கறதுக்காக வரா, அவன் நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ண போறான், இது அக்காட்ட ஒரு விஷயம் சொல்லி பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க பாட்டி சொல்றாங்க, எதுக்குடா பர்மிஷன், அடுத்த மாசம் தான் நான் வர போறேன், கையில் தான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாசமே போயிடுவாள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா குடும்பமே அமைதியாயிடுறாங்க. எப்படி என் போய் ஃபீல் பண்றாங்க. உடனே அன்பு சொல்றான், அக்கா போனா என்ன, அக்காவோட பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டுல எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, பாக்குறேன்டா உனக்கு கல்யாணம் முடியும்ல, அப்பயும் அவங்க அக்கா பேச்ச கேட்கிறியா இல்ல வர பொண்டாட்டி பேச்ச கேட்கிறியா, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. கூட பிறந்த பிறப்புக்கு நீங்க என்ன செய்யறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டோடனே காமாட்சி வந்து எம்பே டல்லாயிடுறாங்க, போய் அழுகுறாங்க. உடனே எல்லாரும் கேட்கறாங்க, இப்ப எதுக்குமா அழுகுற அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப காமாட்சி சொல்றாங்க, அத்தை சொல்லுவோம் தாண்டா எனக்கு தோணுச்சு, அடுத்த மாசம் நேரம் கையில் நம்ம வீட்டுல இருக்க மாட்டால, அடுத்த வீட்டுல வாழ போயிருப்பாளா அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்க ஏதாவது சொல்லதாம செய்வாங்க அப்படி சொல்றாங்க. அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையே, பெரியவங்க சொன்னா 1000 காரணம் இருக்கும், அதான் நடக்கும் அப்படி சொல்றாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா மறுபடியும் லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.